இந்த உலகத்தில் ஒரு இரவு மட்டும் மனிதனை தூங்காமல் இருக்கச் சொல்கிறது. அந்த இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. உண்ணாவிரதம், தியானம், ஜபம். பலர் இதை பக்தி, வழிபாடு என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஆன்மீக அர்த்தமும் அறிவியல் காரணமும் இருக்கிறது. சொல்கிறேன், கேளுங்கள், வியந்து போவீர்கள். சிவராத்திரி என்பது வருடத்தின் மிக மிக இருண்ட இரவு என்பது உங்களுக்கு தெரியுமா? அது அமாவாசை என்று வரும் இரவு. ஆன்மீகத்தில் இருள் என்பது அறியாமை, ஒளி என்பது விழிப்பு. அதனால்தான் சிவராத்திரி என்பது அறியாமையிலிருந்து விழிப்பதற்கான இரவு என்று கூறப்படுகிறது. உண்ணாவிரதம் என்பது உடலை துன்புறுத்துவதற்கல்ல, உள்ள ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்காக. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது விரதம் செய்தால் மூளை கீட்டோன்ஸ் என்ற சக்தியை பயன்படுத்துகிறது. இதனால் மனம் தெளிவாகிறது, கவனமும் அதிகரிக்கிறது. அதனால்தான் விரதத்தில் தியானம் எளிதாகிறது. ஒருமுறை விரதம் இருந்து தியானம் செய்து பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். முழு இரவும் விழித்திருப்பது தூக்கத்தை எதிர்ப்பதற்கல்ல, அறியாமையின் தூக்கத்திலிருந்து விழிப்பதற்காக. ஒரு இரவு தூங்காமல் இருந்தால் மூளை வேறு விழிப்பு நிலைக்கு செல்கிறது. இதனால் மனிதன் தன்னை பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இதையே நாம் ஆன்மீக அனுபவம் என்று சொல்கிறோம். நிலா மனித உடலையும் தூக்கத்தையும் பாதிக்கிறது என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. அமாவாசையில் சிலருக்கு இயற்கையாகவே தூக்கம் குறைவாகும். இரவில் அமைதி அதிகம், ஒலி குறைவு, மூளை ஆல்பா மற்றும் தீட்டா அலைநிலைக்கு செல்கிறது. இதுதான் ஆழ்ந்த தியான நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்தின்படி ஆத்மா விழித்திருக்கிறது, அறிவியலின்படி மூளை புதிய விழிப்பு நிலைக்கு செல்கிறது. உண்மை என்னவென்றால் இரண்டும் ஒரே அனுபவத்தை வேறு வேறு வார்த்தைகளில் விளக்குகின்றன. மக்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் சிவனுக்காக கண் விழித்திருக்கிறார்கள் என்று. ஆனால் நம் கண் விழிப்பதே நமக்காகத்தான். சிவன் வெளியில் இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறார். சிவராத்திரி தூங்காமல் இருப்பதற்கான இரவல்ல, அறியாமை என்ற தூக்கத்திலிருந்து விழிப்பதற்கான இரவு. அறிவியல் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குகிறது. ஆன்மீகம் அது ஏன் முக்கியமானது என்பதை விளக்குகிறது. அறிவியல் உங்கள் மனதை விளக்குகிறது, ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகிறது. ஓம் நம சிவாய.